சந்தேகமே இல்லை என்று கெய்யஸ் பதிலளித்தான். பெண்கள் சிரித்தனர். அவர் அனைவருக்கும் பிடித்தவனாக இருந்தார். ஒரு விதத்தில் ஒரு நல்ல நகைச்சுவையாளர் போலவே நடந்து கொண்டார். அவரது கண்ணியமான நடத்தை மெதுவாக மறைந்தது. இந்த இளம் பெண்களுக்காக இவ்வாறு நகைச்சுவையாக இருப்பதே நல்லது என்று அவர் எண்ணினார். இந்த நிகழ்வுகளில் எங்கோ பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை கெய்யஸ் உணர்ந்தான். ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஒன்று, அவனுக்கு அவன் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் போதுமான பணம் எப்போதும் கிடைத்திருந்தது. மற்றொன்று, தனது உலக அனுபவத்தை காட்டி பெண்களை கவர விரும்பினான். இதற்காக இவ்வளவு உலகம் கண்ட இந்த கொழுத்த நகைச்சுவை மனிதனை விட வேறு யார் சிறந்தவர்? நீங்கள் என்னை ஒரு வழிகாட்டியாகவும் கதையாளராகவும் தண்டனை மற்றும் நீதியின் சில துணுக்குகளை வழங்குபவனாகவும் பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு நீதிபதி இதைவிட அதிகம் செய்வாரா? பதவி வேறுதான். ஆனாலும் பிச்சை எடுப்பதை விட ஒரு டெனாரியஸ் நாணயத்தையும் அதோடு வரும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்வதே நல்லதல்லவா? பெண்கள் சிலுவையில் தொங்கியிருந்த இறந்த மனிதனிடமிருந்து தங்கள் பார்வையை விலக்க முடியாமல் இருந்தனர். இப்போது அவன் நேராக அவர்களின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தான். அவனது நிர்வாணமான வெயிலால் கருகிய பறவைகள் கிழித்த உடலை அவர்கள் அடிக்கடி திரும்பி பார்த்தனர். காகங்கள் அவனை தயக்கமாக சுற்றித் திரிந்தன. ஈக்கள் அவன் தோளில் ஊர்ந்தன. அவன் தொங்கிய நிலையில் அவன் உடல் சிலுவையிலிருந்து சற்றே வெளியே சாய்ந்தபடி இருந்தது. எப்போதும் விழப்போகிறது போல், எப்போதும் அசைவில் இருப்பது போல் தோன்றியது. இறந்த உடலின் ஒரு பயங்கரமான அசைவு. அவன் தலை முன்னால் சாய்ந்திருந்தது. அவனது நீளமான மணல் நிற முடி அவன் முகத்தில் இருந்திருக்கக்கூடிய பயங்கரத்தை மறைத்திருந்தது. கெய்யஸ் அந்த கொழுத்த மனிதனுக்கு ஒரு நாணயம் கொடுத்தான். அதற்காக கிடைத்த நன்றி கொடுக்க வேண்டிய அளவுக்கே இருந்தது. சுமைப்பாளர்கள் அமைதியாக குந்தியிருந்தனர். அவர்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பதே இல்லை. கண்கள் தரையில் பதிந்திருந்தன. பயணத்தில் களைப்புற்றவர்களாகவும் நன்றாக பயிற்சி பெற்றவர்களாகவும் அவர்கள் இருந்தனர். இது ஒரு குறியீடாக கருதப்பட வேண்டிய ஒன்று என்று அந்த கொழுத்த மனிதன் சொன்னான். என் அம்மையாரே, இதை மனிதாபிமானமற்றது அல்லது அருவருப்பானது என்று எண்ண வேண்டாம். ரோம் கொடுக்கிறது, ரோம் எடுத்துக்கொள்கிறது. பெரும்பாலும் தண்டனை குற்றத்திற்கு ஏற்றதாகவே இருக்கும். இது தனித்து நிற்கிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. இங்கே இருந்து காப்புவா வரை எத்தனை பேர் என்று தெரியுமா? அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவன் அதை சொல்வதற்காக காத்திருந்தனர். சொல்ல முடியாததாக தோன்றிய ஒன்றை அவர்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த கொழுத்த மகிழ்ச்சியான மனிதனிடத்தில் ஒரு துல்லியம் இருந்தது. சொல்ல முடியாதது என்று தோன்றியது உண்மையில் சாதாரணமும் இயல்பானதும் தான் என்பதற்கான சான்றாகவே அவன் இருந்தான். அவன் அவர்களுக்கு ஒரு துல்லியமான எண்ணிக்கையை சொல்வான். அது சரியாக இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் துல்லியமாக இருக்கும். 6472 என்று அவன் சொன்னான். சில பல்லக்கு தூக்கிகள் அசைந்தனர். அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் உடல் முழுவதும் இறுக்கமாக இருந்தது. யாராவது அவர்களை கவனித்திருந்தால் இதை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. 6472 என்று அந்த கொழுத்த மனிதன் மீண்டும் சொன்னான். கெய்யஸ் சரியான பதிலை அளித்தான். அவ்வளவு மரம் என்று கெய்யஸ் கூறினான். அது ஒரு ஏமாற்று பேச்சு என்பதை ஹெலேனா அறிவாள். ஆனால் அந்த கொழுத்த மனிதன் அதை மகிழ்ச்சியுடன் தலையாட்டி ஏற்றுக்கொண்டான். இப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருந்தனர். அந்த கொழுத்த மனிதன் தனது ஆடையின் மடிப்புகளிலிருந்து ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு சிலுவையை சுட்டிக்காட்டினான்.